மகாபாரத போரில் கௌரவர்களை நடுநடுங்க வைத்த வீரன் என்றால் அது அர்ஜுனனின் மகன் அபிமன்யுதான். நட்சத்திரங்களிடையே ஜொலிக்கும் துருவ நட்சத்திரமாய் தனித்துவத்துடன் ஒளிர்ந்தான் அபிமன்யு. போரில் பலரும் பீஷ்மரை எதிர்க்க பயந்த போது இளங்கன்று பயமறியாது என்பதற்கேற்றாற் போல் மாவீரர்கள் எல்லாம் எதிர்கொள்ள தயங்கும் பீஷ்மரை இந்த 16 வயது சிறுவன் வீரத்துடன் எதிர்த்து நின்றான். எதிர்த்து நின்றது மட்டுமின்றி பீஷ்மரே வியக்கும் வண்ணம் போர் புரிந்தான். பாண்டவர்களின் குருவான துரோணாச்சாரியாரின் ரதத்தை தன் கணை கொண்டு சிதறடித்தான். இப்பேற்பட்ட வீரன் சக்கர வியூகத்தில் சிக்கிக் கொல்லப்பட்டான். காரணம், அபிமன்யுவிற்கு சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல தெரியுமே தவிர அதிலிருந்து வெளிவர தெரியாது. இந்த சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே செல்லும் யுக்தியை தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கற்றுக்கொண்டான். ஆனால் அதை விட்டு வெளியே வரும் யுக்தியை அர்ஜுனன் கூறுவதற்குள் சுபத்திரை தூங்கிவிட்டதால் வெளியே வரும் யுக்தியை அவனால் கற்றுக்கொள்ள இயலவில்லை. சக்கர வியூகத்தில் சிக்கின இந்த பாலகனை கொள்வதற்கு 7 மாவீரர்கள் தேவைப்பட்ட போதே புரிந்து கொள்ளுங்கள் அபிமன்யுவின் வீரத்தை.